கம்யூனிசம் என்ற பெயரில் உலகையே இரத்த வெள்ளத்தில் ஆழ்த்தியவர்கள்தானே யூதர்கள். அதனால்தான் கம்யூனிசத்திற்கு இரத்தத்தின் சிவப்பு வண்ணத்தை அடையாள வண்ணமாக்கின. பொது உடைமை எனும் கம்யூனிசம் மிக மிக தவறானதும் உலகினங்களை வேறு பல வகைகளிலும் அழிக்க வல்லதுமான கருத்தியல். சற்றே எண்ணி பாருங்கள். பொது உடைமை சரியா, சம உடைமை சரியா? இது பற்றி இதுவரை சிந்தித்து பார்த்தோமா? இதை பற்றி பிறகு தெளிவான காணொளி வெளியிடுகிறேன். பொய் காரணங்களை கொண்டு அப்பாவி மக்களை புரட்சிக்கு தூண்டிவிட்டு மன்னராட்சிகளை ஒழித்து யூதர்கள் தங்களின் ஏஜெண்டுகளின் மூலம் உலக நாடுகளின் அரசாட்சியை கைப்பற்றி சுரண்டவே கம்யூனிசம் என்ற திட்டமிட்ட அயோக்கிய கருத்தியல் உருவாக்கப்பட்டது. ஆக காளியை குறித்த கருப்பும் கம்யூனிசத்தை குறித்த இரத்த சிவப்பும் யூதர்களோடு சம்பந்தப்பட்ட வண்ணங்கள். ஆக கருப்பு சிவப்பு என்ற இந்த இரண்டு யூத வண்ணங்களே திராவிட இயக்கங்களின் அடையாள வண்ணங்கள் என்பது யூதர்களுக்கும் திராவிடர்களுக்குமான ஆழமான உறவை குறிக்கும். பிரான்ஸ் நாட்டில் யூதர்களின் நிர்வாண குழுமத்தில் வெங்காய ராமசாமி பங்கு கொண்ட நிகழ்வு